ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. சரிங்க, நம்ம சிவா அருண் டிவியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எளிமையான சில கடைகளில் வச்சு நடத்தக்கூடிய நபர்களை பற்றின தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரும்பு கடை வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு. இது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை அப்படிங்கிற ஒரு இடத்துல TN43 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் யூனியன் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தான் இவர் வந்து கடை வச்சிருக்காரு. இவர் வந்து கரும்பு கடை வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டவுன்னால 2 மாதம் ரொம்பவே அவருக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையை வந்து அவர் சந்திச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த கடையை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து எளிமையான மனிதர்களை பற்றின தகவல்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். வீவர்ஸ், அந்த கரும்பு வச்சு உள்ளே வந்து அவர் வந்து அந்த சாரில் வந்து பிழிஞ்சு தான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ தெரியுதுங்களா, அந்த மிஷினில் தான் வந்து உள்ளே விட்டு அவர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மிஷினில் தான் வந்து நடுவில் வந்து அந்த கரும்பு உள்ளே விட்டோம்னா அந்த சாறு வந்து பிழிஞ்சு அப்படியே இந்த பவுலில் வந்து விழுகுது. அதோட பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ குணம் மிக்க எலுமிச்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, இதெல்லாமே ஆட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு விஷயங்களை வந்து உள்ளே ஆட் பண்ணுறாரு. இந்த திங்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தொண்டைக்குள்ளே போகும்போது ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். அதுக்காக இந்த மருத்துவ குணமிக்க சில பொருட்களை வந்து உள்ளே ஆட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்போம். ஆனால் வணக்கங்க, உங்கள் பேருங்கண்ணா? ஆர்வம். எத்தனை நாளாக இந்த கரும்பு ஜூஸ் கடையை வச்சுருக்கீங்க? 3 வருஷமாக வச்சுருக்கீங்க. எப்படி போயிட்டுருக்குங்கண்ணா வியாபாரம்லாம்? நல்லா தான் இருக்குது. எப்படிங்கண்ணா ஒரு 2 மாதம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஒரு ஐஸ் கூட பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர முடியலன்ட்டு அவ்வளோ ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் ரொம்பவே அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரிகளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய மால்ஸ் வந்து தான் நீங்கள் பார்க்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருங்கண்ணா. வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் வந்து அந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க போகிறாரு. ப்ரோ, எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்குங்களா? இயற்கையான ஒரு குளிர்பானம் தான் கரும்பு ஜூஸுங்க. இதை வந்து நீங்கள் பருகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரிவ்யூ நம்ம பார்த்தோங்க. எளிமையான ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பற்றின ஒரு தகவல் வந்து நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ரிவ்யூவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.